அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 117வது சங்கீதம் 2வது வசனமும் எபேசியர் 1:3 வாசியுங்கள். அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் தேவன் மனிதருக்கு எப்படிப்பட்டவர் என்றும் 2 காரியங்களை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் மனுஷன் மீது எப்படிப்பட்டவராக இருக்கிறார். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உருவாக்குனதான அந்த மனிதன் மீது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஒவ்வொரு மீது அவருக்கு பட்சபாதமே கிடையாது. ஒருவரை பிடித்து ஒருவரை பிடிக்காத ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடியதான ஒரு தேவன். ஒவ்வொருவருக்கு மீதும் அவருடைய கிருபையானது பெரிதாகவே இருக்கிறது, அளவிட முடியாததாக இருக்கிறது. அந்த கிருபையை இன்னொரு விதத்திலே சொல்லுவோமையானால் எபேசியர் 1:3 கடைசி பாகத்தில் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், சகல ஆசீர்வாதம். அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக, உலகத்திலே ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனாக, உலகத்திலே ஒரு மனுஷன் ஊழியக்காரர்களாக இந்த உலகத்திலே விளங்க தேவையான கிருபையை சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களை தேவன் அவருடைய ஜனங்களுக்கு பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இது நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். அநேகருக்கு எப்படி, எனக்கு இந்த கிருபை கிடைக்குமா, எனக்கு இந்த விடுதலை கிடைக்குமா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, நான் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு அவர்களைப் போல இருக்க முடியுமா, ஆதி சபையில் அப்படிப்பட்டவர்கள் அப்படி இருந்தார்களே, இப்பொழுது அப்படி இல்லையே, எனக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா என்றால் வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும், கேட்கிற எல்லாருக்கும், தாகமாய் உள்ள எல்லாருக்கும், வாஞ்சிக்கிற எல்லாருக்கும் பூரணம், பரிபூர்ணம், சம்பூர்ணமாய் தேவன் கொடுக்கிறவர். அவர் ஒவ்வொரு மீதும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அந்த கிருபை மிகுதி என்பது எப்படி சொல்லப்பட்டு பெரிதான ஒரு கிருபை. அந்த கிருபையை விவரித்து சொல்லும்போது அது சகல விதமான ஆசீர்வாதங்களை உட்படுத்துகிறது. சகல விதமான ஆசீர்வாதங்களை நம்மளே ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும்போது அவன் விடுவிக்கப்பட்டவன். ஊழியக்காரன் என்று சொல்லும்போது, ஒரு ஊழியக்காரர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். அப்படியானால் அந்த தேவன் நம்மை விடுவிக்கக்கூடியவராகவே இருக்கிறார். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது விடுதலை இல்லாத ஒரு நிலைமையே இருக்கிறது. அந்த விடுதலை இல்லாதவர்களுக்குள்ளும் என்ன இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் இப்படி தான், இனி ஏதோ அப்படி போய் கடைசி என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இல்லை. ஊழியக்காரர்கள் என்பது விடுவிக்கப்பட்டவர்கள். ஊழியக்காரர்கள் என்பது அநேகரை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் கிருபையினாலே விடுவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படியானால் உங்களை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் எப்படிப்பட்ட விடுதலை அடைந்திருக்கிறீர்களா என்று முதலிலே சிந்திக்க வேண்டும். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், இங்கே ஊழியக்காரர்கள் சொல்லும்போது பிரசங்கியார்கள், ஊழியக்காரர் எல்லாரும் அடங்கும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுமே தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையினாலே சந்திக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையினாலே சந்திக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு பூர்ணமான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது என்ன நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களும், விடுவிக்கப்பட்டவர்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் சகல விதமான அசுத்தமான கிரியைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதான ஜனங்கள் மறுபடியும் அதிலே மாட்டிக்கொண்டவர்களாக, சிக்கிக்கொண்டவர்களாக, பிடிக்கப்பட்டவர்களாகவே ஒரு சிலர் இருக்கிறார்கள். பாவத்தின் வல்லமை பலன் கொண்டதாக, பாவத்தின் கட்டுக்குள் அகப்பட்டவர்களாக, பாவ அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியாதவர்களாக, சாத்தான உடையவர்களாக, சாத்தானுக்கு உட்பட்டவர்களாக, அவனுக்கு அடிமையானவர்களாகவே ஒரு சிலர். இதனால் என்ன, சபைக்கு இடரல்,
ஊழியத்துக்கு இடரல், தேவனுடைய நாமத்திற்கு தூஷிப்பு, உங்களை குறித்தான கெட்ட எண்ணமும் அநேகருக்கு. ஊழியக்காரன் என்று சொல்லும்போது விடுவிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கு விடுதலையை தேவனுடைய சமூகத்திலே கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடியதான பரிந்து பேசக்கூடிய ஊழியக்காரன். ஆனால் அவர்களுடைய ஒரு சிலருடைய நிலைமைகளை பாருங்கள், பரிதாபம் பரிதாபம் பரிதாபம். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளும் சரி, மற்றும் ஒரு சிலர் இருப்பார்கள், வெளியரங்கமாய் தெரியாவிட்டால் இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே இருக்கக்கூடியதான ஜனங்களும் கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனால் எல்லாருக்குள்ளும் என்ன எண்ணங்கள் இருக்கிறது? விடுவிக்க முடியாது, விடுதலை கிடைக்காது, அப்படிப்பட்டதான ஒரு பரிதாபமான நிலைமை சிந்தனை. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? சகல ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த கிருபையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் கெட்ட பழக்கங்கள், பாவ அடிமைத்தனங்கள், இச்சை ரோகங்கள் உங்களை பிடித்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதனால் என்ன விளைவுகள்? முதல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் இடையுள்ள உறவு முறிந்துவிடும். தாவீது ராஜா சொல்வார், ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது என்று. அந்த கிருபை எடுபட்டு போய்விடும், அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். அப்படியானால் இருள் பிடிக்கப்பட்டதான ஒரு ஜனமாகவே இருப்பீர்கள், சமாதானமற்றவர்களாகவே இருப்பீர்கள். அடுத்தது என்ன? உங்களுக்கும் மனுஷர்களுக்கும் இடையே உள்ளதான அந்த உறவு உடைந்து விடும். அங்கேயும் பிரிவினை உண்டாகும். முதல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவு வருகிறது. அடுத்தது உங்களுக்கும் மனுஷர்களுக்கும் உள்ள, உங்களாலே பாதிக்கப்பட்டதான அல்ல உங்கள் நிமித்தம் இடரல் அடைந்ததான இத்தகைய செயல்களை கேட்ட கண்ட பார்த்த இந்த ஜனங்கள் இடரல் அடைவார்கள். அந்த உறவு என்ன ஆகும்? அது வரைக்கும் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள், அது வரைக்கும் மிகவும் உங்களை அறிந்தவர்கள், உங்களை குறித்து நற்சாட்சி சொல்லக்கூடியவர்கள், அதன் பிறகு அது உடைகிறது. மூன்றாவதாக என்ன? இத்தகைய சூழ்நிலைகள்னாலே நீங்கள் தேவனிடத்தில் தண்டனையை பெறக்கூடியவர்களாக, ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக, நீங்கள் அனுபவிக்கக்கூடியதான பாக்கியங்களை இழந்தவர்களாக, பல கஷ்ட நஷ்டங்களுக்குள்ளும் தண்டனைக்குள்ளும் சிச்சைகளுக்கும் உட்பட்டவர்களாக, எல்லாவற்றையும் இழந்து ஒரு பரிதவிக்கப்படக்கூடியவர்களாகவே இருக்கிறீர்கள். காரணம் என்ன? உங்களை நீங்களே இவைகளுக்கு உட்படுத்தி அடிமைப்படுத்துவதனாலே. 51வது சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்கள். அங்கே தாவீது ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இங்கே தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? நான் துர்குணத்திலே உருவானேன் என்று. ஆனால் இதே வார்த்தை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறாரா? இல்லை. அதான் முக்கியம். இப்போ மனுஷர்கள் பலவீனமானவர்கள், மாம்ச சரீரத்தை உடையவர்கள், ஆசை இச்சைகள் மனுஷனை மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த மனுஷன் அதையே ஒரு காரணம் காட்டி கொண்டு இருக்க முடியாது. நான் யார்? நான் எப்படிப்பட்ட அழைப்பை உடையவன்? தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனுடைய சித்தஞ்சி அழைக்கப்பட்டவன், நான் எப்படி இருக்க வேண்டும் என்றதான உன்னத நோக்கம் இருக்க வேண்டும். 18வது சங்கீதம் 23வது வசனம் வாசிங்கள். அங்கே துர்க்குணத்திலே உருவானேன், அதனாலே பாவம் செய்கிறேன் என்று தொடர்ந்து சொல்லிக்கொள்ளவே இல்லை. வாசிங்கள். அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இதுதான் நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் செய்ய வேண்டியது. அதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கலாம், இது என் பலவீனம், இது என் நிலைமை, இது என் பரிதாபம். அப்படி அல்ல. ஒரு முறை சொன்னார், அதன் பிறகு அதை ஒரு காரணமாக காட்டவில்லை. என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும், ஒரு தெளிவு வேணும். சரி, இப்படி காரியங்கள் இருக்குது, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? தன்னை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுலேருந்து விடுதலை பெற என்ன வழி? அதை தேவ சமூகத்திலிருந்து அழுது அந்த விடுதலை அடைஞ்சு கொள்ளணும். இங்கே என்ன சொல்கிற பாருங்க, என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். நான் துர்க்குணம் உள்ளவனாகவே நான் உருவாக்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட காலம் வரைக்கும் நான் அப்படிப்பட்டவனாகவே இருக்க வேண்டும் என்று தேவ சித்தம் கிடையாது. ஏனென்றால் தாவீது ராஜாவுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். அவர் கிருபை மிகுந்தவர், கிருபை அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறவர், சகல ஆசீர்வாதத்தினால் நிறைக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தேவன் யார் என்று அவர் அறிந்ததினாலே அந்த தேவனிடத்தில் கேட்டு திரும்ப திரும்ப கேட்டு அழுது கேட்டு புலம்பி கேட்டு அவர் எப்படிப்பட்ட விடுதலை சொந்தமாக்கி கொண்டார்? துர்க்குணத்திற்கு விலக்கி தன் ஆத்துமாவை, தன் ஜீவியத்தை, தன்னுடைய பார்வையை, தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய நாவை, தன்னுடைய சகலவற்றையும் காத்து கொள்ளக்கூடியதான விசேஷமான ஒரு கிருபையை சொந்தமாக்கி கொண்டார். என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அப்படியானால் என் துர்க்குணம், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கும். அந்த பலவீனங்களிலிருந்து அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும், விடுதலை பெற்று தான் ஆக வேண்டும். அப்போ எனக்கு தெரியும் என்னை வீழ்த்தக்கூடியதான துர்க்குணங்கள் எவைகள் என்று. என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அப்போ தேவனை குறித்த அறிவு உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே ஊழியக்காரங்க என்று சொல்லும்போது, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லும்போது
என்ன இருக்கும்? எனக்கு தெரியாத தேவனா என்று. இயேசு கிறிஸ்துவ நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? அவர் தேவன் என்று. ஆனால் ஒருபடி உள்ளே போய் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை அறிகிற அறிவிற்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன் என்றார். அதை நஷ்டமாக குப்பையா நான் எண்ணுறேன், விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அறிவு அநேகருக்குள்ளே இல்லை. தேவனை அறியக்கூடிய அறிவு வேண்டும். இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். நமக்கு இருக்கக்கூடியதான அறிவு என்ன? சிலுவையிலே தொங்கினார், பாடுபட்டார், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு மேலே அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அதை குறித்த சரியான ஒரு அறிவு உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமே ஆனால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் மாறுவான்? இவை எல்லாவற்றையும் விடுதலை பெறுவான். ஏன்னா நாம் வணங்குகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் கூப்பிடுகிற தேவன் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர். அப்படி அருகாமையில் இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் ஒரு பராக்கிரமத்தையும் கர்த்தத்துவத்தையும் ஆளுகையும் துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் அறியக்கூடியதான ஒரு மனுஷன் அவைகளை அந்த தேவனிடத்திலிருந்து கேட்டு எளிதாக சொந்தமாக்கி கொள்வான். ஏன் தாவீது ராஜா பலவீனமான ஒரு மனுஷனாக இருந்தாலும், அநேக மனைவிகளுடைய ஒரு பலவீனமான ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட அந்த மனுஷன் எப்படி தன்னை சொல்ல முடிகிறது? நான் துர்குணத்துக்கு, என் துர்குணத்துக்கு, அதான் முக்கியம், என் துர்குணத்துக்கு, என்னை வீழ்த்தக்கூடிய, என்னை பலவீனப்படுத்தக்கூடிய, என்னை அடிமைப்படுத்தக்கூடிய என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அப்போ அப்படி எப்படி அந்த தாவீது ராஜா விலக்கி காத்துக்கொள்ள முடிகிறது? காரணம், அவர் தேவனோடு நெருங்கியிருந்தார். தேவனை அறிகிற அறிவு அவருக்குள்ளே இருந்தது. அந்த தேவனோடு நெருங்க 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 இருளின் அதிகாரம் அப்படியே போகுது. இப்போ ஒரு ரூமுக்குள்ளே ஒரு சின்ன லைட்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு பல்பு மட்டும் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட வெளிச்சம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட வெளிச்சத்தில் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற சில முக்கியமான பொருட்களை இல்லைன்னா சில முக்கியமான குப்பைகளை காட்டும். கொஞ்சம் பெரிய பிரைட்டான லைட்டு போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு குறிப்பிட்ட குப்பைகளோ இல்லை தேவையில்லாத பொருட்களை காட்டும். இல்லை மிகவும் பிரைட்டான ஒரு லைட்டு போட்டு அந்த ரூமில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெளிவாக காட்டும். அதே போல் தான் நீங்கள் தேவனோடு நெருங்க 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 உங்களை குறித்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அந்த நெருக்கம், அந்த தேவ பிரசன்னம் அவருக்குள்ளே நீங்கள் நெருங்க 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 எல்லாம் வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கும். அப்போது அந்த துர்க்குணம் எல்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டு போகும். அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு மறைந்து 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 நீங்கள் எப்படி வெளிச்சம் உள்ளவர், ஏன்னா அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ அவருக்குள்ளே நீங்கள் நெருங்க 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 அந்த துர்குணம் என்று சொல்லக்கூடிய, என் தாய் திருக்குணத்தில் என்னை கற்பந்தெடுத்தால் சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதையே நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, எனக்குள்ளே துர்குணம் இருக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனால் எனக்கு நான் வணங்குகிற, நான் தொழுது கொள்ளுகிற, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியும். அப்போ அவரிடத்தில் நான் நெருங்க 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 நெருங்க, மாம்சம் ரத்தம் இருக்கும்போது பலவீனனாக இருப்பான், உலகத்தில் இருக்கும்போது உலகத்தின் ஆசைச்சல் பிடிக்குதான், இப்படிப்பட்ட எல்லாவற்றையுமே இல்லை, இவைகள் எல்லாவற்றையும் விட்டு என்னால் வாழ முடியுங்கிறதான ஒரு பலன் ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாகிறது, நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாகிறது, விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாகிறது. அவன் அந்த தேவன் நெருங்க 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 என் துர்குணத்துக்கு அது அப்படியே அந்த மனுஷனை விட்டு மாறிவிடும். அந்த துர்குணம், கெட்ட சிந்தனைகள், பாவ அடிமைத்தனங்கள், பாவ ரோகங்கள், இச்ச ரோகங்கள், இது எல்லாம் அந்த மனுஷன்கிட்ட அப்படியே போயிடும். முதல்ல உங்களுக்கு தேவையானது இயேசு யார்? ஏன்னா நீங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. ரட்சிப்பு கர்த்தருடையது, விடுதலை அவரிடத்தில் தான் இருக்குது, ஆசீர்வாதம் அவரிடத்தில் தான் இருக்குது. ஒரு மனுஷனை பாவம் செய்யாது காக்கக்கூடிய கிருபை அவரிடத்தில் இருக்குது. ஆதி சபையாரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் பூரண கிருபை உடையவர்களாக இருந்தார். அப்படின்னா என்ன? தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ளத்தக்கவர், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக்கொள்கிறான் இருக்கு. அப்படிப்பட்டதான கிருபையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவர்களுக்கு தேவன் யார் என்று தெரியும். நான் ஒரு சில வசனங்களை வேகமாக சொல்லிடுவேன். வேற ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிறதான ஒரு சின்ன ஒரு அறிவு உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் மீதுள்ள காரியத்தை சொல்கிறேன். யோவான் 1:1 சொல்கிறது அவர் தேவன் என்று, அதாவது முதல்லையே இருக்கக்கூடிய தேவன் என்று. ரோமர் 9:5 சொல்கிறது அவர் சர்வத்திற்கும் மேலானவர், எல்லாவற்றிற்கும். இப்போ இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம், ஆண்டவரே என்னை ரட்சி என்று சொல்கிறோம். அது கூட நமக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது? இவர் ரட்சிப்பாரான்னு ஒரு எண்ணம் இருக்குது? இல்லை. இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிய வேண்டும். அவர் தேவன், அவர் சர்வத்திற்கு மேலானவர். எபிரேயர்கள் நிருபம் 1:3 சொல்கிறது சர்வத்தையும் வார்த்தையால் தாங்குகிறவர். அப்படின்னா என்ன? அவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது ஒரு மனுஷனுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யும். அதை மீறி அங்கே ஒன்றுமே நடக்காது. அப்போ ஒரு மனுஷனை குணமடையன்னு சொல்லும்போது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் சொல்லும்போது, இல்லை ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய வேண்டிய ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை அனுப்பினாலே போதும், அவரால் எல்லாமே கூடும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். வெளிப்படுத்தல் 22:13 சொல்கிறது அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவராக, தொடக்கம் முடிவு இல்லாதவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன். யோவான் 4:14 சொல்லுது
திருப்திப்படுத்தும் ஜீவ தண்ணீரை தருபவர். இப்போ ஒரு மனுஷன் பாவ அசுத்தங்களுக்குள்ளே இருக்கும்போது அவனால் சரியான ஒரு திருப்தியே இருக்காது. விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த பேரின்ப நதியை கொடுத்து பரிசுத்தாவின் நிறைவை கொடுத்து திருப்திப்படுத்தக்கூடியவர். அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய தேவன். யோவான் 10:10 சொல்லுது, பூரண ஜீவனை தருகிறார். இப்போ ஒரு மனுஷன் இச்சரோகங்களுக்குள்ள அடிமைப்படும் போது அவன் ஜீவன் அற்றவன், அவன் மரணத்துக்கு ஏற்றவன், பாதாளத்திற்கென்று நியமிக்கப்பட்டவன். இங்கே தேவன் எப்படிப்பட்டவர்? பூரண ஜீவனை தருபவர். யோவான் 15:11 சொல்கிறது, நிறைவான சந்தோஷத்தை தருபவர். இந்த இச்சைகளுக்கு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆனால் அது நிறைவான சந்தோஷம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இவைகள் எல்லாவற்றையும் விடுவித்து துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் அகற்றி நிறைவான சந்தோஷத்தை தரக்கூடியவர். பிலிப்பியர் 4:13 சொல்லுது, அவர் ஒவ்வொரு மனுஷனை விடுவித்து பலப்படுத்துகிறவர், அதாவது பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:16 சொல்லுது, நித்திய ஆறுதலை தருபவர். தேவன் எப்படிப்பட்டவர்? ஆறுதல், பலப்படுத்தக்கூடியவர், ஆறுதலை தரக்கூடியவர். மத்தேயு 1:21 சொல்கிறது, பாவத்தில் இருந்து ரட்சிக்கக்கூடியவர். எபிரேயர்கள் நிருபம் 7:25 சொல்லுது, முற்றுமுடிய ரட்சிப்பவர். அதாவது பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவன் இருக்கு. சரி, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், மறுபடியும் அதிலே விழுந்துருவேனே இல்லை. எபிரேயர் 7:25 சொல்லுது, முற்று முடிய ரட்சிக்கக்கூடியவர். கொலோசியர் 1:14 சொல்லுது, மீட்புக்கு காரணவர். அதாவது ரட்சித்து அந்த மீட்பு நிலைநிற்க வைக்கக்கூடியதான மீட்புக்கு காரணராக இருக்கிறார். 1 யோவான் 2:1 சொல்கிறது, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வரைக்கும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 2:18 சொல்லுது, நாம் ஒருவேளை சோதிக்கப்படலாம், சோதிக்கப்படும் போது என்ன திராணிக்க மேலே சோதிக்கப்படாத வண்ணமும் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 4:15 சொல்லுது, நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய, ஒருவேளை பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்துக்காக பரிதபிக்கக்கூடியவரும் அதிலையும் கைவிடாமல் அந்த சோதனையில் நம்மளை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 8:36 சொல்லுது, விடுதலை பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? விடுவிக்கக்கூடியவர். யோவான் 8:36. ரோமர் 8:37 சொல்லுது, நம்மளை விடுவித்து நம்முடைய வெற்றிக்கு காரணராக இருக்கிறார். அப்படின்னா ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக, ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். பலவீனம் எல்லாம் இருக்கலாம், சோதனை எல்லாம் வரலாம், ஆனால் அவர் நம்மளை விடுவிக்கக்கூடியவராக, வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையுடையவர்களாக வாழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:8 சொல்கிறது, முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்தக்கூடியவர். இப்போ ஜெயகரமான ஒரு வாழ்க்கையை தந்தும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஐயோ இன்னைக்கு ஜெயகரமான வாழ்க்கை இருக்குது, நாளைக்கு விழுந்துருவோம் இல்லை. முற்று முடிய ஸ்திரப்படுத்தும் அந்த ஜெயகரமான ஒரு வாழ்க்கை, ஜெயகரமான ஒரு வாழ்க்கை, வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை, முன்னோக்கி போகக்கூடியதான ஒரு வாழ்க்கை, வீழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 1:8 முடிவு பரியந்தம் நம்மளை ஸ்திரப்படுத்தக்கூடியவர். மத்தேயு 28:18 சொல்லுது, சகல அதிகாரமுடைய தேவன், அதனால் இதுவரைக்கும் சொன்ன வசனங்களின்படி நம் ஒவ்வொருவரையும் நிலைநிற்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 3:35 சொல்லுது, எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்குது. அவரால் முடியாது, செய்ய முடியாது, அப்படி எதுவுமே கிடையாது. 1 யோவான் 3:8 சொல்லுது, பிசாசின் கிரியை அளித்தவர். இப்போ என்ன பிரச்சனை? இச்சரோகம். இப்போ என்ன பிரச்சனை? பாவ அடிமைத்தனம். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுது, அந்த பிசாசின் கிரியை, அந்த மரணத்தின் கிரியைகளை அழித்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவனையும் அழியாமையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று. யோவான் சுவிசேஷம் 1:16 சொல்லுது, கிருபையின் மேல் கிருபையை தருகிறவர். முதல்ல என்ன சொல்லுது? நம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான கிருபை பெரிது என்று சொன்னேன். இங்கே அது எப்படி சொல்லப்பட்டு? கிருபையின் மேல் கிருபை. இந்த வசனங்களை குறித்த அறிவு நமக்கு இல்லாத இருக்கும்போது தான் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த ஒரு எண்ணம் வரும்போதே நீங்கள் அடுத்த கட்டம் தேவன் நெருங்க முடியாது, அடுத்த கட்டம் ஆண்டவரே என்று கூப்பிட உங்களுக்கு தோணாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் கிருபையின் மேல், நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று கொலோசியர் 2:10 சொல்லுது, நம்மை பூரணப்படுத்தக்கூடிய தேவன். அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடியவர்? இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது அவ்வளவுமே இயேசு கிறிஸ்து யாருன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம், தேவன் என்று. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் தனிப்பட்ட விதத்திலே மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கக்கூடியவர், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவர், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து முற்றுமுடிய ஸ்திரப்படுத்தி நிலைநிற்க செய்து ஒரு ஜெயகரமான ஒரு வாழ்க்கை தந்து கிருபையினால் நிறைத்து கிருபையை சூழ்ந்திருக்க செய்து நம்மளை வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று தான் இங்கே வாசிக்க கேட்டோம். இனி என்ன செய்ய வேண்டும்? இதை அறிந்த நம் ஒவ்வொருவரும் விடுதலையை சொந்தமாக்கிக் கொள்ளும். விடுதலை என்று சொல்லும்போது பூர்ணமான பாவத்தின் அடிமையிலிருந்து விடுதலையை பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெறும்.
விடுதலையை சொந்தமாக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அந்த பரிசுத்த ஆவியுடைய நிறையை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, ஆவி எங்கேயோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன இருக்கிறதா? விடுதலை இருக்கிறதா. அதான் முக்கியம். அப்போ ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள விடுதலை இல்லை? ஏன் ஒரு மனுஷனுக்குள்ள விடுதலை இல்லை? தேவ ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ள இல்லை. அதான் சத்தியம். பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிறவர்னால எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு விடுதலையை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். விடுவிக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பலவீனர்களாக இருக்கக்கூடாது, விழுகிறவர்களாக இருக்கக்கூடாது, திரும்ப திரும்ப விழுகிறவர்களாக இருக்கக்கூடாது, பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த பலன் நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அவருக்கென்று அவருடைய சித்தமான காரியங்களை செய்ய நம்மளால் முடியும். ரோமர்கள் நிருபம் 6:4 சொல்கிறது, புதிய ஜீவனை நமக்கு தந்து அதிலே நடக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும்னு சொன்னேன், அவர் தான் விடுவிக்கக்கூடியவர் என்று சொன்னேன், அவர் பலப்படுத்தக்கூடியவர் என்று சொன்னேன். எதுக்கு பலப்படுத்தக்கூடியவர்? புதிய ஜீவனை தந்து அந்த புதிதான ஜீவனில் தேவ சித்தமான காரியத்தின்படி நம்மளை நடக்க செய்கிறவர். 6 சொல்லுகிறது, அந்த ஒரு ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல் இருப்போம். இப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை, பழைய மனுஷன் மேற்கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமை இருக்குது. அப்போ தேவனாலே பலப்படுத்தப்பட வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியானவராலே புதிய ஜீவனை உடையவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியான ஜீவன் நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அதன்படி நடக்க முடியும், பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியும். கலாத்தியர் 2:20 சொல்லுது, அப்படிப்பட்ட மனுஷன் மட்டும்தான் இனி நான் அல்லன்னு சொல்லும். இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பாருங்கள், நான் என்கிறதான ஒன்று இருக்கிறது, பழைய மனுஷன் என்கிறதான ஒன்று இருக்கிறது, பாவ அடிமைத்தனம் இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உங்களுக்குள்ள பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீள் வாழ்கிறார், புதிய ஒரு மனுஷனாக, புதிய ஒரு பலனடைந்தவர்களாக, அவரை நோக்கி நடக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். கொலோசியர் 2:6 என்ன சொல்கிறது? அவருக்குள் நடக்க செய்கிறார் என்று. அந்த பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ளணும்? கொலோசியர் 2:6 அங்கே என்ன இருக்குது? அவருக்குள் நடந்து கொண்டு அந்த ஒரு அனுபவம், அவருக்குள்ளான ஒரு அனுபவம், அவருக்குள் நடக்கக்கூடிய இது எல்லாமே தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடணும். பரிசுத்த ஆவியானவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? அவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அவர் மனுஷனுக்கு என்னெல்லாம் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? ஏன்னா இப்போ அவர் தான் கிரியை செய்துட்டு இருக்கிறார். அப்போ அவர் யார்? அவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த என்ன செய்ய முடியும்? அந்த மனுஷனை அவருக்குள் நடத்த முடியும். இப்போ என்ன? அவருக்குள் நடக்க முடியலை, மாம்சீக பிரகாரமாக சுயமாக நடக்கிறீங்க. அப்போ அர்த்தம் என்ன? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை. 2 கொரிந்தியர் 11:2 சொல்கிறது, கற்புள்ள கன்னிகளாக அவர்கள் நிலைநிற்க அவரால் முடியும். அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பலன் உங்களுக்குள்ள தேவை. அந்த பலன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பாவக்கிரியைகள் அழிந்து போகும். அப்போ நீங்கள் சொல்லலாம், இனி நான் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து என்ன? அவருக்குள் நடக்க செய்கிறார். அது என்ன அவருக்குள் நடக்கக்கூடிய வாழ்க்கை? அது கற்புள்ளவர்களாக, கரை இல்லாதவர்களாக, பாவங்கள் இல்லாதவர்களாக, தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு மறைவில்லாத ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, பரலோகத்தை எதிர்த்து பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை. இப்பொழுதும் தேவனுடைய ரகசிய வருகை இருக்குமே ஆனால், அவருடைய வருகை இருக்குமே ஆனால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்போ தேவன் யார் என்று சொன்னேன், தேவன் மனுஷர்களுக்கு எதை ஆயத்தமாக்கி வைத்திருக்கார் என்று சொன்னேன், பரிசுத்த ஆவியான இவ்வளோ முக்கியம்னு சொன்னேன். இனி உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஒரு சிலருடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம், முதல் காரணம் தேவ சித்தத்திற்கு விரோதமாக வாழ்து. தேவ சித்தம் என்னன்னு தெரியும், அந்த தேவ சித்தத்தை அறிஞ்சும் அந்த சித்தத்தை மீறி செயல்படக்கூடியதான ஒரு தன்மை. இப்போ வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியும், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் அறிஞ்சும் நீங்கள் எப்படி மனுஷர்களை பிரியப்படுத்துவர்களாக, தங்களுக்கு மனசு மாம்சம் விரும்பப்படி நடக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை இருக்கும்போது வீழ்ச்சி வாழ்க்கையில் வருது. இப்போ ஏன் வீழ்ச்சி? ஏன் வாழ்க்கையில் ஒரு பரிதாபமான நிலைமை? கொடுக்கப்பட்ட அந்த தருணத்தை பயன்படுத்தாதது, தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு காரியம். அடுத்து என்ன? மேட்டிமை. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:6. மேட்டிமை, அதாவது இந்த மேட்டிமை அநேகருடைய வாழ்க்கையை தொலைத்து கட்டும். ஏன்னா மேட்டிமையாக இருக்கக்கூடியவங்களோட கிருபை எடுபட்டு போகும். தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு இருக்கு. அந்த மேட்டிமைனாலேயே மற்றவங்களை அற்பமாக எண்ணுறது மட்டும் இல்லை, எனக்கு எல்லா அனுபவம் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, அதிலே விழுந்துருவாங்க. வாசிங்க.
தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். எத்தனை பேருக்கு தேவனை குறித்த சிந்தனை இருக்குன்னு தெரியாது. ஆண்டவரேன் ஜெபத்தில் கூப்பிடுறதெல்லாம் சரிதான், ஆனால் தேவன் ஒருவர் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கிறார், நாம் பாவம் செய்யக்கூடாது, அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு பயந்து இருக்க வேண்டும் என்கிறதான அந்த ஒரு எண்ணம் இருக்குதாண்டா? இல்லை, யாருமே இல்லை. ஆனால் ஒழுங்கு இருக்குது. ஒழுங்கு இருந்தோ இல்லையோ தேவன் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமே என்றால் நீங்கள் எல்லா காரியத்திலும் தேவ பயத்தோடே காணப்படுவீர்கள். அடுத்தது தேவனை மறந்த ஒரு அனுபவம். அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். தேவனை மறந்த ஒரு அவர் இருக்கிறாரு, கசப்பு வைக்கிறீங்க, அடுத்தவங்க மேலே வாய்க்கு வந்தோடி பேசுகிறீங்க, பல காரியங்களை பண்ணுறீங்க. அப்போ அவர் இருக்கிறாருங்க என்ன இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அடுத்த காரியம் விவேகம் இல்லாதது. ஓசியா 13:13 வாசிங்க. விவேகம் அநேகர்கிட்ட இல்லை. நான் ஒரு ஊழியக்காரி, நான் ஒரு ஊழியக்காரன், நான் இப்படி தான் இருக்கணும், நான் வெளி இடங்களுக்கு போனால் இப்படி தான் இருக்கணும், அந்த எண்ணமே இல்லை. அந்த விவேகம் இல்லாததுனாலே வீழ்ச்சி அடைகிறாங்க. அவன் விவேகம் இல்லாத பிள்ளை, பேறுகாலம் மட்டும் அவன் நிற்கவில்லை. பாருங்க, விவேகம் இல்லாததுனாலேயே கடைசி வரைக்கும் அவங்களால நிலைநிற்க முடியலை. ஒரு பொதுவான விவேகமே இல்லை, ஒரு பகுத்தறிவே இல்லை. நான் ஒரு ஊழியக்காரன், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஒரு ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு இரக்க குணம் இருக்கணும். அடுத்தது உங்களுடைய வீழ்ச்சி காரணம் என்ன? பாடுபடக்கூடிய அனுபவம் இல்லை. ஒரு ஊழியக்காரன் சொல்லும்போது பாடுபடக்கூடிய அனுபவம் வேணும். உங்கள் வீழ்ச்சி காரணமே பாடுபடக்கூடிய ஒரு மனம் இல்லை. தேவனுக்கென்று பாடுபடணும், ஆத்மாக்களுக்கென்று பாடுபடணும். சுகபோகமாக இல்லை, தன்னுடைய காரியங்களுக்காக மட்டும் பார்க்கக்கூடியதான ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், அதாவது என் காரியம் எனக்கு அப்படின்னு ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய ஜீவியத்தில் இருக்குமே ஆனால் அதிக நிச்சயமாக சொல்கிறேன், வீழ்ச்சி வந்துடும். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 11:23-28 வரைக்கும் சொல்கிறார், நான் தேவனுடைய ஊழியக்காரங்கிறது அவர் நிரூபிக்கிறார். உபவாசம், கண்ணீர், இரவும் பகலும் முழிச்சிருக்கிறது மற்றும் பல்வேறு விதமான சித்திரவதைகள், இது எல்லாவற்றையும் சொல்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கென்று என்னாவது பண்ணியிருக்கிறீங்களா? வீழ்ச்சிங்கிறத பாருங்கள், தேவ சித்தம் செய்யலை, மேட்டிமையான ஒரு குணம், அகந்த. அடுத்து நான் தேவனை மறந்துட்டீங்க. நாங்கள் மறக்கலேன்னு சொன்னால் நான் சொல்ல தேவனை மறந்துட்டீங்க. எப்படி சொல்கிறீங்க? என்னை சுற்றிலும் தேவன் இருக்கிறாருங்க உணர்வு எனக்குள்ளே இருக்குமே ஆனால் நான் பரிசுத்தமாக இருப்பேன், நான் நாவடக்கம் உள்ளவனாக இருப்பேன், நான் தேவ பக்தி உள்ளவனாக இருப்பேன், நான் தேவனை காண்பிக்கூடியவனாக இருப்பேன். இந்த அனுபவம் ஏதேனும் 1-2 பேருக்கு இருக்கலாம், இல்லைன்னா அதுவும் கிடையாதுன்னு சொல்லி தேவனை மறந்த ஒரு அனுபவம். தேவ சமூகத்துக்கு வரும்போது மட்டும் ஆண்டவரே அப்பான்னு சொல்லி கூப்பிடுறதில்லை. என்னை சூழ்ந்திருக்கிறார், என்னை சுற்றும் சூழ இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆவியாக இருக்கிற தேவன், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த எண்ணெயில் அடுத்த விவேகம் கிடையாது, அடுத்து பாடுபடக்கூடிய அனுபவம் கிடையாது. சரி, என்ன செய்யணும்? வேறு வழியே கிடையாது, மனம் திரும்பி தான் ஆகணும். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:1 வாசிங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். என்ன? மனம் திரும்பி தான் ஆகணும். நீங்கள் யாராவது இருந்துட்டு போங்க, நீங்கள் விழுந்துட்டீங்க, நீங்கள் என்ன செய்யணும்? எழும்பணும். அதுக்கு முதல் வேலை திரும்பணும். தேவ ஜனமே, தேவனுடைய ஜனம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறது எல்லாம் சரிதான். முதல்ல என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். 2வது வசனம் என்ன சொல்லுது? மனம் திரும்பின பிறகு நான் என்ன செய்யணும்? வேத வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். நான் எப்படி தான் இனி வாழ்வேன்? வேத வசனத்தின்படி தான் வாழ்வேன். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தம் செய்கிறவனோ என்றென்று நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லு. அப்படியானால் வேத வசனத்தின்படி தான் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இருந்தால் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். என்ன? இனிமேல் நான் தேவ வசனத்தின்படி தான் வாழ்வேன், அதுக்கு மாறான ஒரு வாழ்க்கை என் ஜீவியத்தில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தான் நீங்கள் தேவனிடத்தை திரும்ப வேண்டும். 3வது வசனம் என்ன சொல்கிறது? பாவத்திற்கு காரணமானதை உங்களை விட்டு அகற்றணும். 3 காரியம், 3 வசனங்கள். அந்த 3 வசனம், முதல் வசனம் மனம் திரும்புதலை குறித்து சொல்லுது. 2வது வசனம் தேவ வசனத்தின்படியே தான் நீங்கள் வாழ வேண்டுங்கிறதான காரியம். 3வது வசனம் பாவத்திற்கு காரணமானதை. பாருங்கள், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவனில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் அவங்க ஒரு விதமான பாவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க, விக்கிரகங்களை வழிபடக்கூடியவர்களாம். இனி என்ன செய்ய மாட்டோம்? அந்த கிரியைகளுக்கு உட்பட மாட்டோம். முதல்ல மனம் திரும்பணும். 2வது காரியம் வேத வசனத்தின்படி தான் என் வாழ்க்கை இருக்குங்கிறது உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா வேத வசனத்தை நம்ம அழகாக பிரசங்கம் பண்ணிடும்.
ஆனால் அதன்படி என் வாழ்க்கை இருக்குதா என்று பார்த்தா அங்கே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அடுத்தது என்ன, வேத வசனத்தின்படி தான் நீங்கள் வாழணும்னா முதல் காரியம் என்ன பண்ணணும், உங்களுடைய கிரியைகளை உங்களை விட்டு நீங்கள் அகற்றி தான் ஆகணும். இது பொதுவான காரியங்கள். நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்பணும், வேத வசனத்தின்படி நீ வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். அப்படியா நான் என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமில்லாத உங்களுடைய கிரியைகளை உங்களை விட்டு அகற்றணும். இது பொதுவானது. பொதுவாக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா 3 காரியம் இருக்குது. வெற்றிகரமான ஜெயகரமான ஒரு ஊழியக்காரராக கடைசி வரைக்கும் நிலைநிற்கணுமா, முதல் காரணம் உறுதியான ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ளே இருக்கணும். உறுதியான ஒரு தீர்மானம், நான் பரிசுத்தமாக தான் வாழ்வேன். வெற்றிகரமான ஜெயகரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமே. ஆனால் முதல் காரியம் என்ன, ஒரு உறுதியான தீர்மானங்கள் எல்லாரும் எடுப்பாங்க, பொருத்தனை எல்லாரும் பண்ணுவாங்க, உடன்படிக்கை எல்லாரும் செய்வாங்க. ஆனால் அது அல்ல, உறுதியான ஒரு தீர்மானம். நான் இப்படி தான் இருப்பேன், நான் பரிசுத்தமாக தான் இருப்பேன், நான் தேவசித்தை மாத்திரம் தான் செய்வேன், என்னை குறித்த தேவசித்தை மாத்திரம் என்னால் நிறைவேற பிரயாசப்படும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் ஒரு மனுஷனுக்கு வேண்டும். 2வது காரியம் ஊக்கமான ஜெப ஜீவியம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். 3வது காரியம் வேதத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணித்தவன், பலியாக்குனவன். வேதத்தின்படி தான் நான் வாழ்வேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்ததான ஒரு அனுபவம். 3 காரியம். 1 உறுதியான தீர்மானம், 2வது ஊக்கமான ஜெபம், 3 வேதத்தின்படி வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை உடையவர்களாக தன்னை அர்ப்பணித்தல். சரி, முதல்ல உள்ளது பார்ப்போம். உறுதியான தீர்மானம். எக்ஸாம்பிள் யார், யோசேப்பு தான். பழைய ஏற்பாட்டு காலத்து யோசேப்பு. ஆதியாகமம் 37:7 வாசிங்க. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். பாருங்க, ஒரு தரிசனத்தை பெறுகிறான். அந்த தரிசனத்திலே தன்னை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ளுகிறான். அறிந்து கொண்ட பிறகு அதிலே உறுதியாக அந்த நிலைமைக்குள்ளே நான் வரணுங்கிறதான ஒரு உறுதி இருக்குது. உங்கள் எல்லாருக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய அழைப்பு என்னென்னு தெரியும். உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்னென்னு தெரியும். உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் எனக்கு தெரியலைன்னு யாருமே சொல்ல முடியாது. சிம்பிள் சித்தம் என்ன, பரிசுத்தமாக இருக்கிறது, தேவனுக்கு பயந்து அப்படி சித்தமான காரியங்களை செய்கிறது, முடிஞ்சு. ஆத்ம பாரத்தோடு இருக்கணும், சபையை குறித்த அக்கறையோடு இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், யாருக்கும் இடர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருக்கணும், தேவ சித்தம். இங்கே யோசேப்புக்கு எப்படி, அப்போ ஒரு நாள் தேவன் தன்னை உயர்த்துவார் என்ற எண்ணம் இருந்துச்சு. அதுக்காகவே என்ன பண்ணுறார், ஒரு உறுதியான தீர்மானம், தேவன் தான் என்னை உயர்த்தணும். திரும்பவும் சொல்கிறேன், தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், தேவன் தான் அந்த தரிசனத்தின்படி அவரை உயர்த்த வேண்டும். அப்படியானால் உயர்த்தக்கூடிய அந்த தேவனை தன் கண் முன்னாடி வைக்க வேண்டும், உயர்த்தக்கூடிய அந்த தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அந்த உயர்த்தக்கூடிய தேவனை சித்தம் மாத்திரம் செய்தால்தான் என்னை உயர்த்தக்கூடியவர் என்னை உயர்த்துவார். புரிஞ்சுக்கிடணும். இப்போ அந்த தேவனை மட்டும் நம்ம தூரமாக வச்சுட்டு பாவத்துக்கு அடிமையாக இருக்கும்போது என்னை உயர்த்துவார் உயர்த்தவே மாட்டார். ஆதியாகமம் 39:9 வாசிங்க. அங்கே பிசாசானவன் போத்திபாருடைய மனைவி மூலமாக தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறான். தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன, தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை என்னால் செய்ய முடியாது என்று. அப்படின்னு அர்த்தம் என்ன, தேவன் யார் என்று அறிந்திருந்தான், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தான், அந்த தேவன் என்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். ஆனால் அவர் உயர்த்த வேண்டுமே ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், பரிசுத்த நடக்க உள்ளவனாக இருக்க வேண்டும். உறுதியான ஒரு தீர்மானம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும், கிருபை வேணும். உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும், ஆவிக்குரிய அனுபவம் வேணும், ஆவிக்குரிய கனிகள் வேணும், வரங்கள் வல்லமைகள் வேணும். இதெல்லாம் யார் தருவா, தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பரிசுத்தர். அப்போ இதை அறிஞ்ச நீங்கள் எப்படி இருக்கணும், அவரை எப்பொழுதும் இந்த யோசேப்பை போல தன் கண் முன்னாடி நிறுத்தணும். பிசாசான சோதனைகள்னாலும் இச்சைகள் நிற்கலாம், ஆனால் எனக்கு முன்னாடி என் தேவன் இருக்கிறார் என்றதான எண்ணம் எனக்குள்ளே இருக்கணும். அவரை மீறி நான் வாழ்வேனே ஆனால், அவருக்கு விரோதமாக செயல்படணும் ஆனால் அவர் என்ன நிச்சயமாக உயர்த்த மாட்டார். இந்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, அந்த அவனுக்குள்ள இந்த எண்ணம். அதான் ஆதியாகமம் 39:12 என்ன செய்கிறாரு, அப்படி ஒரு சம்பவம் வரும்போது என்ன ஆனாலும் ஒன்றும் இல்லை, தன்னுடைய வஸ்திரத்தையே அங்கே விட்டுட்டு ஆள் என்ன பண்ணுறாரு, ஓடுறார். காரணம் என்ன, ஒரு வேளை என் வஸ்திரம் அங்கே இருந்து நான் சிறைச்சாலை போன வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஆனால் என்னை அழைத்த தேவன் நிச்சயமாக என்னை உயர்த்துவார். ஆனால் எந்த விதத்திலும் எந்த ஒரு சாக்கு போக்கையும் சொல்லி நான் பாவத்துக்கு அடிமையாக இருப்பேனே ஆனால் நிச்சயமாக அவர் என்னை உயர்த்தவே மாட்டார். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டும். உறுதியான ஒரு தீர்மானம். உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியும். பரிசுத்தம், ஆத்மா பாரம், அவருக்கு பிரியமாக நடக்குது. யோசேப்புக்கு தெளிவாக தெரியும், என்னை குறித்த தேவனுடைய சித்தம் இது, நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார்,
ஆனால் ஆசீர்வதிக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தராக இருக்கிறார். அப்படியானால் அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளோதான் சோதனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வியாகுலங்களும் எனக்கு இருந்தாலும் கூட நிச்சயமாக என்ன செய்வார்? என்னை அந்த இடத்திலே கொண்டு நிறுத்துவார். ஆதியாகமம் 41:41 வாசிங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பாருங்க, உயர்த்துவார். அப்போ தரிசனம் தேவன் ஒவ்வொருத்தங்களும் கொடுத்துருக்கிறாரு. அழைப்பை குறித்து ஒவ்வொருத்தர்களுக்கும் சரியான அறிவு இருக்கிறது. அந்த அழைப்பிற்குள்ளே நிறுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர் கீழ்ப்படியக்கூடியவர்களாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றுதான் அவர் அறிவு. அப்படியானால் அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் யோசேப்பை போல என் வாழ்க்கையில் நிச்சயமாக என்னை அழைத்த அழைப்பில் கொண்டு நிறுத்தி ஸ்திரப்படுத்தி ஜெயகரமாய் வாழ எனக்கு கிருபை செய்வார் என்றதான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். அதற்கு காரணம் தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். நான் அவரிடத்திலிருந்து இரக்கங்களையும் விடுதலையும் சொந்தமாக கொள்ள வேண்டுமென்றால் நான் முதல் என்ன செய்யணும்? நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும். உறுதியான ஒரு தீர்மானம். என்ன உறுதியான தீர்மானம்? பரிசுத்தமாக இருக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? அந்த உறுதியான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் முக்கியமான ஒரு காரியம் ஜெப ஜீவியம். அப்போ ஜெபம்னு சொல்லும்போது அது ஒரு கணக்கு ஒப்புவிக்கிறது மாதிரி முடிச்சிடுறீங்க. ஆனால் அந்த ஜெபத்தை நான் சொல்லலை. ஊக்கமான ஜெபம். நான் தேவனோட நெருங்கணும், எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வேணும், அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனை, ஒரு உணர்வு ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்வாங்க? வந்து ஊக்கமாக ஜெபம். ஏன் விடுதலை இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஊக்கமான ஒரு மனமான விருப்பத்தோடு ஒரு ஜெபம். உங்கள் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரியமே ஜெபத்தை நீங்கள் அற்பமாயின்றது. ஐயா சொல்லுது, முழங்கால நில்லு, இடுப்பு நொறுங்க சத்தம் போடு ஊக்கமாக ஜோம் பண்ணுங்க. நீ ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். ஊக்கமாக ஜோம் பண்ணுறதுக்காண்டி மட்டும் முதல்ல தனித்து இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் வேணும். அதாவது ஊக்கமான உங்கள் விடுதலைக்குரிய ஒரு ஆவிக்குரிய பரிசுத்தமான ஜீவியம் உங்களுக்குள்ள தேவையாக யாரெல்லாம் எண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஊக்கமான ஜெபம் வேணும். அந்த ஊக்கமான ஜெபம் என்ன? முதல்ல தனிப்பட்ட விதத்தில் நான் உணரணும். நான் ஜெபம் பண்ண போகணும், நான் ஜெபிக்கணும், நான் தேவனோடு நெருங்கணும். அப்படிப்பட்டதான ஒரு சிந்தனை இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். எப்போவுமே ஒரு ஊழியக்காரன் சொல்லும்போது தேவனோடு பேசுகிறது பழகிறதுக்கு அவங்க விருப்பம் உள்ளவங்களாக இருக்கணும். முதல் காரியம் தனித்து இருக்கணும். ஊழியக்காரங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தனித்து இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும், தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த தனிமையில் தேவனோடு பேசக்கூடியதான ஒரு தாகம் வாஞ்ச உடையவர்களாக இருக்கணும். ஆதியாகமம் 32:22-29 வரைக்குள்ள வசனங்களில் யாக்கோபை குறித்து தனித்திருந்தான். மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், செல்வங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டார். தனித்திருந்தார். இங்கே தனித்து இருந்தார். தனித்து எப்படி இருந்தாலும் போராடினார் என்று இருக்கு. அதான் முக்கியம். உங்களுக்கு ஏன் விடுதலை இல்லை? போராட்டமான ஒரு ஜெபம், ஊக்கமான ஒரு ஜெபம் கிடையாது. ஏதோ ஜெபம் ஒன்றும் இல்லை. அடுத்தது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:6-10 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள்னால் அங்கே பாருங்கள், வெற்றிகரமான ஜெயகரமான ஒரு வாழ்க்கை காரணம் என்ன? தனி ஜெபம். தனித்து இருக்கிறாங்க. தனி ஜெபம். உலகமே அழிந்தாலும் நீ ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் முடியாதும்பாங்க. அதான் அந்த வாழ்க்கையுடைய அந்த பெரிய ஜெயத்துக்குரிய காரணம். ஏன் நீ ஜெபம் பண்ணாதையா, உனக்கு பல கோடி தாரஞ்சனாலும் குப்பையில் கொண்டு போடும்பாங்க. ஜெபிக்காமல் இருக்க முடியாது, என் தேவனோடு பேசாமல் எனக்கு இருக்க முடியாது, என் தேவனை விட்டுட்டு தனிமையானாலும் இருக்க முடியாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கணுமா? தனித்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். தனிமையாக வந்து இருந்து ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடியதான ஒரு அனுபவம் இருக்கணும். அடுத்து என்ன? உங்கள் மனதை தாழ்த்தக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். வெளியில் உங்களுக்கு தாழ்மை இருக்கணும். வெளியிலனா வெளியில் இடப்படக்கூடிய காரியங்களில் தாழ்மை வெளிப்படணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? உள்ள தாழ்மை இருக்குது, வெளியில் வரும். இது எப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஆணவமும் அகந்தையும் நானும் அந்த எண்ணம் தான் உங்களுக்குள்ளே இருக்கும். பிறரை மதிக்கக்கூடிய எண்ணமே இருக்காது. இறக்க குணம்லாம் ஒரு சிலர்கிட்ட சுத்தமாக கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களாக இருந்து எப்படி உங்களுக்குள்ள தாழ்மை வரும்? தாழ்மையே வராது. அப்போ வெளியிலேயும் தாழ்மை இல்லை, உள்ளேயும் தாழ்மை இல்லை, ஜெபத்தில் தாழ்மை வருமா? வரவே செய்யாது. தேவன் யாருங்கிற அறிவு வேணும். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமே சர்வ அதிகாரம் உள்ளது. நீங்கள் அரை மணிக்கூர் ஜெபம் பண்ணலாம், வாக்குத்தத்தக்காண்டி ஜெபம் பண்ணலாம், மக்களுக்காண்டி ஜெபம் பண்ணலாம். அது எல்லாமே சவுண்டாக தான் இருக்குமே தவிர அவருடைய சன்னிதானத்தில் போய் சேராது. ஏன்னா தாழ்மை இல்லையே. அவர் எப்போவுமே இருதயம் உடைந்து தன்னை தாழ்த்தக்கூடியதான தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடியதான மனுஷனை தான் அவர் நோக்கி பார்ப்பாருன்னு இருக்கு. வேற யாரையும் நோக்கி பார்ங்க. 100 பேர் இருக்கிறீங்க, எல்லாரையும் நோக்கி பார்ப்பாரா? அந்த இடவாடே கிடையாது.
தாழ்த்தக்கூடிய ஒரு மனுஷன். ஏன்னா அவர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உள்ள தேவன். மனுஷன் அவருக்கு முன்பாக நீங்கள் பாருங்கள் ஒரு துரும்பு தான். இப்போ ஒரு 50 அடி உயரத்துலேருந்து நம்மளை பார்க்கும்போது, திறந்த வெளியில் நம்மளை தனிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு காக்கா மாதிரி இருக்கும். 100 அடி 150 அடி 500 அடிக்கு மேலே போனால் ஒன்றுமே தெரியாது. அவர் மகா பெரியவர், நம்ம ஒன்றுமே கிடையாது. அப்போ தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஜீவியம் சரியாக இருக்கணும். ஒரு தாழ்மை அனுபவம் இருந்தால் தான் ஜெபத்துலேயும் தாழ்மை வரும். ஜெபத்துலேயும் உங்களை தாழ்த்தினா தான் அங்கே ஒரு இறக்கத்துக்கு ஒரு இடமும் இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாருமே விடுதலை சொந்தமாக்கி கொண்டாங்கன்னு இல்லை. ஆனால் தங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாருக்குமே விடுதலை கொடுத்தார். 4 எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அசுத்த ஆவி பிடிச்சு அந்த பிள்ளையினுடைய தாய் என்ன பண்ணுறா, அவருடைய பாதத்தில் விழுந்தாருன்னு இருக்கு. அதான் தான் ஒரு பொம்பளைங்கிறத வரைக்கும் விட்டுட்டு, ஆட்கள் நிறைய இருக்கிறாங்கிற எண்ணமும் விட்டுட்டு அவர் சமூகத்தில் அந்த பாதத்தில் அப்படியே விழுந்தாள் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம். யாவீரு அவன் யார்? இப்போ நம்ம சொல்ல போகிற நம்மள மாதிரி ஒரு ஊழியக்காரன். யாவீர் யார்? ஒரு ஜெப ஆலயத்தின் தலைவன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? அப்படியே பாதத்தில் விழுந்தான் இருக்கு. உங்களுக்கு முழங்கால் நிற்கவே கஷ்டம். அந்த முழங்கால் நின்று தலையை தாழ்த்துறதே கஷ்டம். முழங்கால் நின்று தலையை தாழ்த்தி கையை கும்பிடுறதுங்கிறது இன்னும் கஷ்டம். இது 3 நடந்துச்சுன்னா 2 நிமிஷம் நடக்கும், இல்லை 3 நிமிஷம் நடக்கும், இல்லைன்னா 5 நிமிஷம் நடக்கும், அப்படி இருந்துடும். ஆனால் இங்கே பாருங்க, யாவீருங்கிறவர் ஆலய தலைவர், பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனுஷன். பார்க்கும்போதே தேவனுடைய சமூகத்தில் அப்படியே தன்னை போட்டுட்டான். அவர் பாதத்தில் அப்படியே விழுந்தான் இருக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்கு. குஷ்டரோகி என்ன பண்ணுனா முகம் குப்புற விழுந்தான் இருக்கு. நீங்களே யோசித்து பாருங்க. நீங்கள் எவ்வளோதான் கோபத்தில் இருந்தாலும் கூட, ஒரு ஆளுக்கு இறக்கம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் கூட, உங்கள் முன்னாடி ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி உங்கள் பாதத்தில் பொத்துன்னு விழுந்துட்டுனா எப்பேற்பட்ட கல்லும் அப்படியே உருகிறோம். உன்னை நான் திட்டணும்னு நினச்சேன், அடிக்கணும்னு நினச்சேன், சிச்சையில் வைக்கணும்னு நினச்சேன், இருந்தாலும் நீ உன்னை இந்த காரியத்தை பார்க்கும்போது சரிப்போ அப்படி நீ எந்த ஒரு மனுஷனுக்குமே உருகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தில் குஷ்டரோகியை குறித்து என்ன சொல்லப்பட்டு, முழங்கால் படிட்டு ரோட்டில் தெருவில் கரடு முரடான பாதை, அதில் முழங்கால் படிட்டு கேட்குறாங்க, எனக்கு இறங்குங்க எனக்கு இறங்கு. அப்போ இந்த 4 பேருடைய வாழ்க்கையும் பாருங்கள். குஷ்டரோகங்கிறது பாவ குஷ்டத்தை போல் நம்மளால் முடியாது. ஒரு குஷ்டரோகியால் தான் குஷ்டத்தை நீக்க முடியாது. அதே போல் பாவம் இச்சை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் உங்களை விட்டு மாறாது. நான் திரும்பவும் சொல்லுவேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும், எல்லாருக்கும் மனுஷனாக இருக்கிறதுல சில குறைகள் இருக்கும், நான் இல்லைங்கல்ல. ஆனால் இதை நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்து நீங்களாட்டே பெரிய அணைக்கு இடையில தண்ணி போடுற இடத்துல பெரிய ஒரு பாலத்தை கட்டி, இல்லைன்னா ஒரு பெரிய அணையை கட்டுறது மாதிரி நீங்கள் கட்டினாலும் கூட அது என்னைக்காவது ஒரு நாள் உடச்சி தான் வெளியே வரும். ஏன்னா அந்த மாம்சத்தினுடைய பலன் அவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த இச்சையினுடைய பலன் அவ்வளோ பெருசாக இருக்கும். தேவன் தான் இறங்கி அந்த அதான் வேதத்தில் இருக்குது, புது இருதயத்தை கொடுத்து, புது பலனை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுத்து, சதையான இருதயத்தை கொடுத்து, கடைசி நாட்களிலே நான் என்ன செய்வேன், கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். ஊற்றும்போது நீங்கள் அந்த தேவனுடைய பாடுகளை நோக்கி பார்த்து, தலைச்சன் பிள்ளை இழந்த ஒரு தாய் தகப்பன் இவ்வளோ கதறுவாங்களோ அதே போல் அழுவீங்க. அப்போ அந்த கிருபை, அந்த உணர்வை தேவன் தான் கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது பாவத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அது கொடுக்கும்போது உலகத்து மேலே வெறுப்பு வரும். தேவனே எனக்கு நீர் போதுன்னு தோணும். அப்போ இது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள், பரத்திற்குரிய காரியங்கள், தேவனாலே மனுஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய காரியம். என் பரமபிதா நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் இருக்கு. குமாரன் யாரை விடுதலை பண்ணுகிறாரோ அவனை விடுதலையாக்கப்படுவான் இருக்கு. அப்போ எல்லாமே தேவனிடத்தில் இருக்குது. ரட்சிப்பு கர்த்தருடையது. தலைகீழ நின்று இன்றைக்கி தண்ணி குடித்தாலும் சுயமாட்ட முடியாது. மனுஷனுடைய நீதி குப்பன் இருக்குது, அழுக்கான கந்தன் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அப்போ விடுதலை எனக்கு வேணும், ஆசீர்வாதம் எனக்கு வேணும், பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக இருக்க விரும்புகிறேன் என்ன இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நான் அடையணும்னா நான் முதல்ல என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஏன்னா இது எனக்கு கையில் இல்லை, இது ஒரு இடத்துல இருக்குது. அவர் நான் நினச்சிரா பிரகாரம் உயர்ந்தவரும் உன்னதரும் பரிசுத்தருமாக இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்? முதல்ல தன்னை தாழ்த்தணும். அப்போ முதல்ல என்ன சொன்னேன்? தனித்து இருக்கக்கூடியதான ஒரு விருப்பம் வேணும், தனிமையான ஒரு ஜெபம் வேணும், ஜெபம் பண்ணணும் ஒரு தாகம் வேணும். சரி, அந்த ஜெபம் அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும்? தாழ்த்தக்கூடியதாக இருக்கணும். எவ்வளோ தாழ்த்துறீங்க நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன், 4 மணிக்கு 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த ஜெபத்தில் எவ்வளவு நான் தாழ்த்துறேன். ஏன்னா தாழ்மை இல்லை, அந்த உடைந்த இருதயம் இல்லை, தன் நிலைமையை உணரக்கூடிய தன்மை இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு கிடைக்குங்கிறத மட்டும் தான் நீங்கள் யோசிக்கலை. இப்போ ஒரு கலெக்டர்கிட்ட போகிறேன், ஒரு பெட்டிஷனை கொடுக்குறேன், அவர் என்ன செய்வார்? ஒன்று குப்பைத்தொட்டில் போடலாம், இல்லை கடமைக்கு சொல்லி அந்த ஃபைல் வச்சுருக்கலாம். ஆனால் என்ன செய்ய மாட்டார்? மூவ் பண்ண மாட்டார்.
ஆனால் பணிவோடு கேட்டு தன் நிலைமையெல்லாம் சொல்லி நீங்கள் தான் எனக்கு உண்டு, எனக்கு நான் பல்வேறு விதத்தில் நான் பிரயாசப்பட்டு பார்த்தேன், எனக்கு முடியலை, இந்த ஒரு உதவி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். சரி நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் யோசிங்க. அதே போல தான் அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தாமல் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்கவே செய்யாது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எலியா என்ன சொல்கிறாரு பாருங்க, தன்னை வருந்தி கேட்டுக்கொள்கிறார், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இப்போ நமக்கு எப்படி தெரியுமா, சொல்லியாச்சு நடந்தாச்சு, சரிதான். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எதை கேட்பீர்களோ அது நம்ம கொடுப்பாருன்னு இருக்கு. கேளுங்கள் கொடுக்கப்படும், எல்லாம் சரிதான். அப்படி சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் இருக்கு, எல்லாம் தெரியுது. ஆனால் அதுக்காண்டி தெனவட்டாட்டு நிசாரமாக கேட்கறது இல்லை. எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், என்னை கேட்டருளும் 2 நேரம். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சுருக்கமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவர் எவ்வளோ கதறியிருப்பார், எவ்வளோ ஆண்டு நோக்கி கெஞ்சிருப்பார், ஆண்டவரே இதில் உண்மை நிரூபிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி எவ்வளோ புலம்பியிருப்பாருன்னு சொல்லி தேவனுக்கும் அவருக்கும் தான் தெரியும். இங்கே என்ன சொல்லப்படும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஏன்னா நீர் என்னை கேட்கறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, ஆனால் நீர் கேட்டு தான் ஆகணும். கேட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல நீர் தான் தேவன் என்று நான் நிலைநிறுத்த முடியும். அந்த வருந்தி கேட்கக்கூடியதான ஒரு அனுபவம். எஸ்ரா 9:6 நீங்கள் பாருங்கள், அங்கே அந்த மனுஷன் தப்பு பண்ணாத மனுஷன், ஆனால் ஜனங்கள் நிமித்தம் தன்னையும் பாவியாக எடுத்துக்கொண்டு உமக்கு முன்பாக நிற்க நான் தகுதியே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. அந்த முகத்தை உமக்கு நேராக நான் காண்பிக்கிறதுக்கு நான் வெட்கி கலங்குறேன்னு என்று சொல்கிறார். ஆயக்காரனோட ஜெபம் ஏன் கேட்கப்பட்டுச்சு? ஆயக்காரனுடைய ஜெபம் ஏன் கேட்கப்பட்டு? சிம்பிள், தன்னை தாழ்த்துறான், முடிஞ்சு போச்சு. அவன் பரிசேனை போல நிறைய நேரம் ஜெபம் பண்ணலை, உபவாசம் பண்ணலை, ஆனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்ட சிம்பிளான ஒரு காரணம், அவன் என்ன செய்தான், தன்னை தாழ்த்தினான். இதுதான் நம்மள்கிட்ட இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், தனிப்பட்ட விதத்தில் தாழ்மை இருக்கான்னு பாருங்கள். இல்லையா உங்கள் ஜெபம் கேட்கப்படவே செய்யாது. முதல்ல தனி ஜெபம்னு சொன்னேன், யாக்கோபு தான் நிலையில் கொடுத்து சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னேன், தாழ்த்தக்கூடிய ஒரு அனுபவம் வேணும். அந்த தாழ்மை உங்களுக்குள்ள இல்லை, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இப்படி தான் சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இல்லையா, உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அதாவது ஏசாவும் கண்ணீர் வெடித்தான், அவனுக்கு இறக்கம் கிடைக்கல. யூதாசும் கண்ணீர் வெடித்தான், இறக்கம் கிடைக்கல. கண்ணீரை குறித்து நீங்கள் நம்ப வேண்டிய தேவையே கிடையாது. உங்கள் ஜீவியத்தை பாருங்கள், ஒரு தாழ்மை அனுபவம். இங்கே எஸ்ரேன ஆண்டவருக்கு சமூகத்தில் அவரை பார்க்குறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த வெட்கி கலங்கக்கூடிய ஒரு இந்த தாழ்மையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, உனக்கு என்னையா வேணும்னு கேட்பார். உனக்கு என்னையா வேணும் நான் தாரேன். அதான் அது காரியம். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே என்ன சொல்ல, பெருமூச்சு. அதாவது திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஆனால் தேவன் விடுவிக்கவே இல்லை. எப்போ விடுவிக்கிறாரு, பெருமூச்சை காண்றாரு. அந்த பெருமூச்சு என்று சொல்லும்போது பாருங்கள், அதுக்கு ஒரு விலை இருக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே அவர்கிட்ட கொடுக்கல. அப்போது ஊக்கமாக உணர்வோட சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி மன்றாடி பெருமூச்சு விட்டு ஜெபம் இருக்கா? உங்களை நீங்களே கேளுங்க. அடுத்தது என்ன, உடன்படிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கடைசி பாகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பண்ண கடவோன்னு இருக்கு. அதாவது உடன்படிக்கை பண்ண கடவோன்னு இருக்கு பாருங்க. நம்முடைய தேவனோடைய உடன்படிக்கை பண்ண கடவோம். உடன்படிக்கை பண்ணணும், நான் இனி இப்படி தான் இருப்பேன். அந்த உடன்படிக்கை, அந்த பொருத்தனை நீங்கள் தேவனிடத்தில் பண்ணும்போது அது உங்களை கொஞ்சம் நெருக்கி ஏவும். நான் இப்படி தான் இருக்கணையா, இந்த இதை பண்ணணும், அவருக்கு பிரியமாக ஜீவிக்கணும், அந்த ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே தரும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனமும் 20ஆவது வசனமும் 2 சாமுவேல் 21ஆவது வசனமும் நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அங்கே சாமுவேலுடைய தாயார் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தா உமக்கு திருப்பி தருவேன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அந்த பொருத்தனின்படியே கொடுக்குறாரு. அந்த தாய் என்ன செய்யறாரு, பண்ணின பொருத்தனின்படியே அந்த குழந்தையை கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு அந்த தேவன் என்ன செய்றாரு, உண்மை உள்ள மனுஷியாக இருந்ததுனால இன்னும் அநேக குழந்தைகளை கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் பொருத்தனை பண்ணி, ஏன்னா எல்லாரும் பொருத்தனை பண்ணுவீங்க, அது நிறைவேற்ற மாட்டாங்க. எப்படி ஒரு சின்ன குழந்தையை நான் உடனே கொண்டு தேவாலயத்தில் வைக்க முடியும்? தப்பு பண்ணுறீங்க. சொன்னது பொருத்தனை, சொன்னது உடன்படிக்கை, அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணும்போது அந்த குழந்தையும் தேவன் அங்கே பாதுகாக்கிறாரு, இனியும் குழந்தைகளை கொடுக்குறாரு. அதான் உடன்படிக்கைகளுடைய ஒரு பெரிய ஒரு சக்தி, ஒரு பெலன். அந்த உடன் பொருத்தனை ஆண்டவருக்கு நீ பண்ணி அதை நிறைவேற்றுங்க. 2 காரியம் சொன்னேன். முதல் காரியம் ஒரு தீர்மானம், உறுதியான ஊக்கமான தீர்மானம். அடுத்து ஊக்கமான ஜெபம். அடுத்து என்ன, வேதத்தின்படி வாழ்கிறதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். 119 சங்கீதம் 93வது வசனம் வாசிங்க. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர்.
என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வேத வசனத்தை நம்ம மறக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே பிரசங்கம் பண்ணதில்லை, கை தேர்ந்தவங்கள ஆயிட்டீங்க. ஆனால் அந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்குதா? அதன்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஏன் விடுதலை இல்லை? வேத வசனத்தை இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன இருக்க தவிர இதன்படி என் வாழ்க்கை இல்லையேங்கிறதான எண்ணம் இல்லை. இது தேவனுடைய வார்த்தைங்கிறதான பயமும் இல்லை. உங்களுடைய கட்டளைகளை நான் மறக்கவே மாட்டேன். அந்த மறக்காத அனுபவம் உள்ளோடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்பொழுதும் ஜீவன் உள்ளதாக இருக்கும். அவன் உயிர் பெற்றவனாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கை உயிர் உள்ளதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், செத்ததாக இருக்கும். கடமைக்காக ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. ஓசியா 8:12 வாசிங்க. அங்கே அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் என்று இருக்கு. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியம், ஏதோ ஒரு காரியம் நினைக்கிறாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை இருக்குமா? ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இருக்குமா? இருக்கவே செய்யாது. 81 சங்கீதம் 13 வசனம் வாசிங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்போ வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு, நலமான ஒரு வாழ்க்கைக்கு, ஜெயகரமான ஒரு வாழ்க்கைக்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எது முக்கியமாக? வேத வசனத்தின்படி வாழ்கிறது. அடுத்தவங்களுக்கு பிரசங்கிக்கிறோமே, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் ஜீவியம் எப்படி இருக்குது, கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். என் ஜனம், நம்ம தான் அவருடைய ஜனங்கள். என் ஜனமே எனக்கு செவி கொடுக்கலை. நாங்கள் அடுத்தவங்களை கண்டிப்போம், அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லி கொடுப்போம், அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம், அடுத்தவங்களுக்கு பிரசங்கிப்போம். ஆனால் எதுவுமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? கடைபிடிக்க மாட்டோம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் எவ்வளோ நலமாக இருக்கும். யோசிங்க. உறுதி வெற்றிகரமான வாழ்க்கைக்கு என்ன தேவை? ஒரு 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று, ஊக்கமான உறுதியான ஒரு தீர்மானம். அடுத்தது, ஊக்கமான ஒரு ஜெபஜீவியம். அந்த ஜெபஜீவியத்தில் நிறைய காரியங்களை சொன்னேன். அதுலேயும் குறிப்பாக என்ன? தனித்திருக்கக்கூடியதான ஒரு காரியம். அதுலேயும் குறிப்பாக என்ன? தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கக்கூடியதான ஒரு அனுபவம். கடைசியாக என்ன? பொருத்தனை பண்ணுங்கன்னு. அடுத்து இந்த 3வது பாயிண்ட் என்ன? வேதத்தின்படி உங்களை வாழ்கிறதுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். வேதத்தின்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தா நலமாக இருக்கும். நீங்கள் செவி கொடுங்க, உங்களுக்கு நலமாக இருக்கும். இல்லை ஏதோ 4 வாக்கில் நீங்கள் இருப்பீர்கள், ஏன்னா அது உங்களுக்கு பயங்கர கேடு. 1 தெசலோனிக்கேயர் 4:3 தேவனுடைய சித்தம் என்ன? அப்போ இந்த 3 காரியம் சொன்னால் கடைசி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன? முதல் காரியம் பரிசுத்தம். அப்போ பரிசுத்தம் உங்களுக்குள்ள இல்லையா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. லேவியராகமம் 20:26 வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் பரிசுத்தர், உங்கள் நடக்க எல்லாரும் நீங்கள் பரிசுத்தமாக தான் இருந்து ஆகணும்னு இருக்கு. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்போ நீங்கள் ஊழியக்காரங்க என்று மற்ற ஜனங்கள் மத்தியிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தாரே, ஆனால் அதுக்கு எந்த வித்தியாசம் நீங்கள் மற்ற ஜனங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்துக்கு எதில் காண்பிக்கணும்? உங்கள் பரிசுத்த நடக்க, பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த அனுபவம், பரிசுத்த வாழ்க்கை. அவ்வளோதான். அந்த பிரித்தெடுக்கப்பட்டேன், அழைக்கப்பட்டேன், தெரிந்து கொள்ளப்பட்டேன், ஊழியக்காரன், அந்ததான ஒரு அனுபவத்தை மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டுமே, ஆனால் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் காண்பிச்சா மட்டும்தான் அது இருக்கும். ஓசியா 13:9 வாசிங்க. அங்கே ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஆண்டவர் தர்ற வாசிங்க. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் இன்னும் உங்களை அப்படியே கை கழுவி விட விருப்பம் இல்லை. அப்போ நான் இவ்வளோ காலம் ஜெபம் பண்ணனை ஏன் கேட்கல? ஒன்று, உங்கள் ஜெபம் கேட்கப்படத்தக்கவாறு அதில் விட வேண்டியதை விட்டுருக்க மாட்டீங்க, இல்லை தாழ்த்த வேண்டிய பிரகாரம் தாழ்த்திருக்க மாட்டீங்க. உங்கள் ஜெபத்தை கண்டுபிடிங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் இருக்குது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் அந்த அழைப்பில் உங்களை நிறுத்துறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் தான் உங்களை சோதித்து பார்க்கணும், நீங்கள் தான் உங்கள் நடக்கைகளை பார்க்கணும், நீங்கள் தான் உங்களை கண்டுபிடிச்சி விடுறதுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:13 வாசிங்க. அங்கே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தடைன்னு சொல்கிறீங்க, ஆனால் தடைகளை நீக்கிறவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் முன்னாடி இருக்கிறார், உங்களை சூழ்ந்து இருக்கிறார், என்னை சுற்றும் சூழ இருக்கிறார் என்று இருக்கு. வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பாருங்க, தடைன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களா? அந்த தடையை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறார்.
அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை சூழ்ந்திருக்கிறார். அவர் என்ன செய்வாரா? நீக்குகிறவரா. அவர் என்ன செய்கிறார்? உங்கள் முன்னிலையிலே நடந்து போகிறான்னு இருக்கு. தேவனை குறித்து அறிவு வேணும், விசுவாசம் வேணும், எனக்கு விடுதலை கிடைக்குங்கிற நம்பிக்கையும் உறுதியும் வேணும். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. இனி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. எப்படி? அவர் மகா பயங்கரமான ஒரு தேவன், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கிருபையின் காலத்தில் உங்களை கண்டுபிடிச்சி விட வேண்டியதை விட்டு பொருத்தனை பண்ணி அடைய வேண்டிய ஆசீர்வாதம் அடைய வேணும். இல்லை இன்னும் தொடர்ந்து உங்கள் வண்டி இப்படி தான் போயிட்டுருக்கோம்னா அது பயங்கரமாக இருக்கும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே என்று இருக்கு. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபை இருக்கு, அந்த கிருபையை பற்றி கொள்ளணும். பற்றி கொள்ளணும், இருக்க பிடித்து கொள்ளுங்க. அது எடுக்கப்பட்டு போன பிறகு, சவுலை போன்று சவுலிடத்தில் இருந்து அந்த கிருபை எடுக்கப்பட்டு போன பிறகு பிரயோஜனம் இல்லை. சவுலோடு கூட இருக்கிறார், அந்த கிருபை எடுபட்டு போன பிறகு பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. யூதாசோடு கூட இருக்கிறார், அப்போஸ்தலனாக இருக்கிறான். ஆனால் பிறகு அந்த கிருபை எடுபட்டு போகுது. சாத்தான் அவனுக்குள் உட்பிரவேசித்தான், நுழைந்தான் இருக்கு. அப்போ அந்த கிருபை எடுபட்டு போயிடக்கூடாது. இருக்கும்போது இப்போ இருக்கு, அது மட்டும் தான் சொல்லுவேன். நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அது அவருடைய சித்தமாக இருக்கு. கொஞ்சம் யோசிங்க, கிருபையை இழந்துடாதுங்க. இன்னும் முதல்ல வாசித்த 2 வசனங்களையும் வாசிங்க. சங்கீதம் 117:3, எபேசியர் 1:3. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. போதும். என்ன? உங்கள் ஒவ்வொருத்தங்களும் மேலே அவர் வைத்திருக்கிறதான கிருபை பெருது. அதை கொஞ்சம் விசுவாசிங்க. அந்த கிருபை எப்படிப்பட்டதாக இருக்குது? உங்களை சகல விதத்திலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்குது. அதையும் விசுவாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி எதனால் இருக்குங்கிறத சொன்னேன். அதுலேருந்து விடுதலை பெற என்ன செய்யணுங்கிறத சொன்னேன். இப்போ உங்கள் கையிலேயே எல்லாமே இருக்குது. கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி உணர்வடையுங்க. நான் என் தேவனை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு தனிப்பட்ட விதத்தில் யோசிங்க. எனக்கு கிருபை தரக்கூடியவர், எல்லா கிருபையும் சம்பூர்ணமாக தரக்கூடியவன் இருக்கு. அப்போ நான் ஏன் அதை அடையலை? நான் அடையிறதுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கேட்டுக்கிறீங்களா? அதன்படி அப்போ என்ன செய்யணும்? தீர்மானம் எடுங்க. உணர்வோட ஜெபம் பண்ணுங்க. வேத வசனப்படி வாழ உங்களை அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு காலமும் வீழ்ச்சி அடையாது. எப்பொழுதுமே ஜெயகரமான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும். சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்கார அடியானுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, பசிமலுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உதவிக்காரங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க பிரசங்கமாறுவ, அதுபோக தூரமாக இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க பிரசங்கமார்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடன் பாரங்கள் நீங்கணும், நடக்கக்கூடிய வேலை காரியங்கள் கர்த்தருக்கு நடந்து முடிவடையணும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.